வஹிதா பேகம் என்பவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கிறார் புர்காவை போட்டுக்கிட்டு. அது அவருடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட ஒரு அவர் மாண்பை கெடுக்கிறார். அவர் வந்து இதை அவருடைய புனிதத்தை கெடுக்கிறார். அவர் வந்து அவருடைய ஈமானை கெடுக்கிறார் என்றால், அவர் போய் அவரு அல்லாஹ்விடம் அன்று சென்று கடைசி நாட்கள்ல நிக்கும்போது, தி டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ல நிக்கும்போது, அவர் அவருக்கான பதிலை குடுத்துக் கொள்வார் இல்லையா? ஆனால் அதை விடுத்து அந்த பெண்மணி செய்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது, பாட்டுக்கு நடனம் ஆடி ரீல்ஸ் போடுங்கிறத சுதந்திரம் குடுத்திருக்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷன். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ங்கிற ஒரு ஆர்டிகிள் 14, 15, 16, 17 ஆர்டிகிள் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ் பிராக்டிஸஸ் ஆர்டிகிள் 25 இருக்கிறது. பல்வேறு கான்ஸ்டிடியூஷனாக கொடுக்கப்பட்ட இந்த ஷரத்துக்கள் படி இங்க வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் அது டிஃபரன்ஸ் ஆஃப் கேஸ்டா இருக்கட்டும், இல்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ரிலீஜனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அது கடமையாக்கப்பட்டுள்ளது. இதே இந்த கடையநல்லூர் பெண்மணி வாஹிதா பேகம் என்பவர் வந்து அவர் அதே புர்காவை போட்டுக்கொண்டு ஏழை எளியோர்கள், ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அதையும் அவர் அதே இன்ஸ்டாகிராம்ல காணொலியா போட்டிருக்கிறார். ஆனா நம்ம மக்கள் அந்த நல்லதை எடுத்து இப்படி ஹிஜாபில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எவ்வளவு நல்லது பண்றாரு பாருங்க, ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சமூகமே இதே மாதிரி நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலையும் நம்ம அதை வெளிக்கொண்டு வந்ததா தெரியல. ஆனால் அதே பெண்மணி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தனி மனித சுதந்திரத்துல அவர் ஆடல் பாடுறார், இல்ல பாடுறார், இல்ல எதையோ ஒண்ணு பண்ணிட்டு போறார். அவர் எப்போ அந்த ரூல்ஸை மீறார், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விதிகளை மீறுகிறாரோ, அப்போ அவருக்கான தெளிவான வரைமுறைகளை இந்த சட்டம் அவருக்கான நடவடிக்கைகளை எடுக்கும். அதை விட்டு போட்டு ஒட்டுமொத்தமாக அந்த பெண்மணிக்கு குறை மிரட்டல் விடுவது, அவர் தாயாரை போய் மிரட்டுவது, இப்படிங்கிற அந்த சம்பவங்கள் அத்தனையுமே உங்களின் மேல் இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அந்த இன்செக்யூரிட்டியை மட்டும்தான் நிலைநிறுத்துவதாக நான் பார்க்கிறேன்.